அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, இது ரெண்டையும் கழுவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேக்கெட் தயிர் ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 லிட்டர் தயிர். அதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு துண்டு தேங்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அது ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம ஊற வச்ச இந்த ஜீரகம், பச்சை மிளகா, கடலப்பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் அதுலேயே போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சிம்மில் வச்சு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கைவிடாமல் கலக்குங்க, இல்லைனா கட்டியாயிரும். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மோரையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியையும் அதில் சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலைனா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பத்தலைனாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்குங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ரசத்துக்கு எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி, இல்லைனா திரியாக மாறிடும். மோர் குழம்பு நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஈஸியான மோர் குழம்பு ரெடி. ஏற்கனவே வேறு மாதிரி ஒரு மோர் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.